இன்னைக்கு நம்ம ரிவ்யூவில் இயக்குனர் நிதிலன் சாமிநாதன் இயக்கத்தில் வெளிவந்த மகாராஜா படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தில் விஜய் சேதுபதி, மம்தா மோகன்தாஸ், நட்டி, அனுராக் காஷ்யப், முனிஷ்காந்த், சிங்கம்புலி இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. மூவி ரிவ்யூஸ் அண்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. இந்த படத்தோட கதை என்னன்னா, விஜய் சேதுபதி ஒரு சலூன் தொழிலாளியாக இருக்கார். இவரோட மனைவி இவர் குழந்தை சின்ன வயசாக இருக்கும்போதே இறந்துடுறாங்க. அதுக்கப்புறமா இவரும் பொண்ணு மட்டும்தான் தனியாக இருந்துட்டு வராங்க. இப்படி இருக்க ஒரு நாள் தன்னோட பொண்ணு ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமாக வெளியூர் போயிடுறாங்க. இந்த நிலையில் விஜய் சேதுபதி மகாலட்சுமி காணோன்னு போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. யாரா அந்த மகாலட்சுமி அப்படின்னு பார்த்தா ஒரு குப்பை தொட்டின்னு சொல்கிறாரு. இதை கேட்டு கடுப்பான போலீஸ்காரங்க, அட பாவி 300 ரூபா குப்பை தொட்டியை காணோம்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்த அப்படின்னு சொல்லி அடித்து விரட்டிடுறாங்க. ஆனாலும் அங்கிருந்து போகாமல் உயரதிகாரியை பார்த்துட்டு அவர்கிட்டயே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு விஜய் சேதுபதி. உயரதிகாரியும் காசுக்காக அந்த கம்ப்ளைண்ட்டை எடுத்துக்கிறாரு. இதுக்கப்புறமா அந்த மகாலட்சுமியான குப்பை தொட்டியை போலீஸ்காரங்க கண்டுபிடிச்சாங்களா, அந்த குப்பை தொட்டியில் அப்படி என்ன விஷயம் இருக்கு, இதுக்காக ஏன் விஜய் சேதுபதி இவ்வளோ தீவிரமாக இருக்காரு அப்படிங்கிறதான் இந்த படத்தோட மீதி கதை. படத்தோட முதல் பாகத்திலேயே நான் ஏற்கனவே சொன்ன இந்த விஷயம்லாம் நடந்துருது. இரண்டாம் பாகத்தில் அதுக்கான டீட்டெயில்ஸை சொல்லியிருக்காரு இயக்குனர் நிதிலன். அது மட்டும் இல்லாமல் படத்தில் சீன்ஸ் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் இல்லாமல் பகுதி பகுதியாக புது புது கேரக்டரை அறிமுகப்படுத்தி சுவாரஸ்யப்படுத்தி இருக்காரு நிதிலன். ஏற்கனவே வெளியான விக்ரம் வேதா படத்தில் வேதா கேரக்டரில் நடித்த விஜய் சேதுபதி அப்பப்போ ஒரு குட்டி கதையை சொல்லி உண்மையை விக்ரம் கேரக்டரில் நடித்த மாதவனுக்கு புரிய வைப்பார். அதே மாதிரி இந்த படத்தில் மகாலட்சுமிங்கிற குப்பை தொட்டியை வச்சு ஓப்பன் பண்ணுறாரு விஜய் சேதுபதி. இந்த படத்தில் கேரக்டர் எல்லாமே நல்லாவே சூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவங்களும் எல்லாம் நல்லா நடிச்சிருந்தாங்க. ஹீரோயினுக்கு மட்டும் பெரிய ரோல் இல்லாதனால படம் முழுக்க கொஞ்சம் ராவாக தான் போச்சு. இருந்தாலும் இன்டர்வெல்ல சஸ்பென்ஸை ஓப்பன் பண்ண ஆரம்பித்து கிளைமேக்ஸ் வரைக்கும் நல்லாவே கொண்டு போயிருந்தார். இப்போ இந்த படத்தோட மைனஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம். படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் கனெக்ட் ஆகிருக்கும். கண்ட்ரோல் பண்ணிக்கிற அளவுக்கு தான் இப்போதைக்கு இருந்தது. படத்தில் அங்கங்கே டார்க் ஹியூமர் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகாமல் போனதுனால கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருந்தது. இதை தவிர இந்த படத்தில் பெருசாக எங்கேயும் குறை இருக்கிற மாதிரி தெரியல. இந்த படத்தை பார்க்கலாமா வேண்டாமான்னு கேட்டால் தாராளமாக போய் பாருங்கள். மொக்க படமாக வந்துட்டு இருந்த சூழ்நிலையில் கருடனும் இந்த மகாராஜா படமும் தான் கொஞ்சம் தமிழ் சினிமாவை கௌரவப்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம். மொத்தத்தில் மகாராஜா வெற்றி சிம்மாசனத்துக்கு தகுதியானவர்.